பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். 2020 ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதியிலே தெய்வ சமூகத்திலே நாம் கூடி வந்து கர்த்தரை துதிக்க கர்த்தர் பாராட்ட பெரிய கிருபைக்காக இதுவரை எத்தனையோ பலவிதமான சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்தி இருக்கிறார். இனியும் நம் தேவன் நமக்கு நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லா கண்களை மூடி இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தருளி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே அதிகால வேளையிலே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பனார்கள். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இமட்டும் பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மைகளால் புதிய கிருபைகளினால் ஆண்டவரை ஆசீர்வதிக்க புதிய வழிகளில் நடத்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து அற்புதமாக பாதுகாத்து வழி நடத்த ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாக சொல்லுவோம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 852வது பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து கரங்கள் தட்டி பாடலாம். பிரைஸ் தி லார்ட். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசை கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசை கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பிறர் முன் பக்கம் இழுத்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார்.
செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அல்லேலூயா. உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆமென். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் கடவுளை சிங்கத்தின் மேலும் நடந்து பலு சர்ப்பத்தையும் பிடிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அல்லேலூயா. அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். ஆமென். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய சட்டைக்கு அடைக்கலமாய் நாம் இருக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு நம்மை முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே உடைய சட்டைக்கு கீழே நீர் என்னை மூடி மறைத்து இம்மட்டும் பாதுகாத்து நடத்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து இம்மட்டும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. என் எல்லா சந்தோஷமான ஸ்தோத்திர செலுத்துங்க. இனியும் கர்த்தர் நம்மை நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், நம்மை கைவிடாமல் நடத்துவார். எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லி பாடுவேன். ஆமென். நாதன் இயேசுவின் நாமத்தையே. ஆமென். நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. எல்லாரும் நன்றி
இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்த வாழ்விலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்த வாழ்வில் கர்த்தர் நல்லவர் சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் ஸ்தோத்திரம். கண்மணி தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. ஓ கண்மணி தேவன் நம்முடன் இருக்க கலக்கம் இல்லை நம் வாழ்விலே. நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. எல்லாம் சேர்ந்து நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். எல்லாரும் இயேசுவை துதிப்போம். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். இயேசு பெரியவர். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். இந்த புதிய மாதத்திலும் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லா விடுதலையோடு கைகளை தட்டி இயேசுவே நீர் நல்லவர் நீர் பெரியவர். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா எல்லாம் வந்து சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஓ அவருடைய மகிமை நம்மை மூடுவதாக. சர்வமா நல்லவரே வல்லவரே நன்மைகளை வாழ்வில் செய்பவரே. இஷிகோதுரவலா கமரவலமா. ஓ ஜீசஸ் நன்றி அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாம் சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இயேசுவே நல்ல தினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல தினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. வலது
விடுதலையோடு ஹalleluya ஹalleluya ஆமென். வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. இவைகளை விலக்கி பாதுகாக்கிறவரே, ஆயிரம் ஆயிரம் சத்துர கபலபா சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. சுவே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இயேசுவே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஓ ஹalleluya ஆமென் ஆமென். புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். எல்லாருக்கும் நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்தின் காலங்களில் நல்லா கர்த்தரை துதிக்கலாம். தோத்திரம் தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் வைக்கிற கர்த்தர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவன். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. Thank you Jesus. Hallelujah. 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 வாழ்த்துக்களை சொல்லுவோம். Jesus நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. மனதை வைத்து சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை சத்துர கபரதலபா. இந்த கால வேளையில இயேசு உங்களுக்கு நல்லவர். இயேசு ஒவ்வொருவருக்கும் நல்லவர். இயேசு வல்லவர். அவர் நன்மை செய்கிறார். எல்லா தீமைகளை அகற்றி போடுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நன்மை தொடரும். கிருபை தொடரும். சமரத ரஷேகோரா கபரத ரஷேகோரபனபா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்க. ஆமென். நல்ல விடுதலையோடு இயேசுவே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த கடைசி நாட்களிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்ததுக்காக கைகள் தட்டி ஆவியில களி கூர்ந்து நல்லவரே சொல்லுங்க. நன்மை செய்கிறவரே, நன்மையால் முடி சூட்டுகிறவரே இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஷமரா கபரா துரமலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இருக்கிற இடங்களிலே நாம் முழங்கால் படியிட்டு இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஹalleluya. உலக நாடுகள், நம்முடைய இந்தியா தேசம், எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதம் நமக்கும் நம் தேசத்துக்கும் இந்த முழு உலகத்தின் நாடுகளுக்கும் ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்க நாம் கர்த்தர் சமூகத்தில் மன்றாட போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya. கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ராஜா. உலக நாடுகளுடைய பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்னைக்கு கொரோனா ஹalleluya கொள்ளை நோயினால் ஏற்படுகிற பாதிப்புகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருந்து உலக நாடுகளில் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி எல்லாம் நிரம்பி ஜெபம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் தான் கிருபை செய்யணும். வேற ஒரு வழியுமே இல்லை. வேற ஒரு வழியும் இல்லாத நாட்களில் கர்த்தர் கிரியை செய்யும்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உலக நாடுகளில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகள் கர்த்தர் ரட்சிப்பை, பாதுகாப்பை ஓ ஹalleluya கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஜெபிக்கிறோம். அப்பா இந்த புதிய மாதத்தின் கால வேளையிலே நம்முடைய இந்தியா தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா. தேசம் இயேசுவை காணும்படி ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டே இருக்கிற நம்முடைய தேசத்துல கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் வாதையை தடுத்து நிறுத்துவாராக. நம் தேசத்திலே கர்த்தர் வாதையை தடுத்து நிறுத்துவாராக. ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுப்பாராக. எல்லா நல்ல மயம் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா. ஆமென். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஹalleluya தேவ ஜனத்தின் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பிசாசை வெட்கப்படுத்துவார். ஆமென். சத்துரு வெட்கப்பட்டு போவான். தேசம் ரட்சிக்கப்படும். தேசம் இயேசுவை காணும். அந்த விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தரப்புல நிற்கிறோம். மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க. தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். தமிழ்நாட்டுக்கு இரக்கம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வேலையில பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவங்களை கர்த்தர் குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நீ குணமாக்கி இருக்கிறீர், நன்றி அப்பா. இனியும் கர்த்தர் குணமாக்கி ஜனங்களை அழிவுக்கு தப்புவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழிவிலிருந்து தப்புவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் பல இடங்களுக்கு போகும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவர்களை பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஹalleluya போலீஸ் அதிகாரிகளை பாதுகாக்க ஜெபிக்கிறோம். அவங்க ஜனங்களிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்துல ஜனங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி ஆண்டவரே நீர் இரக்கம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் எழுப்புதல் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி மலையை ஊற்றுவீராக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே. ஆவியை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. தோத்திர மிஷனரிகளுக்காய், ஊழியர்களுக்காய் எல்லாரும் பாதத்தோடு ஜெபம் பண்ணுவோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே மிஷனரி ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருப்பீராக. மிஷனரி கிருபா ஜெயக்குமார் ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பெரியவர். ஹalleluya ஹalleluya. சபைகளுக்காய், சபை போதகர்களுக்காய், ஊழியர்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமை சபைகள் மேல் வருவதாக. அப்பா சபைகள் எல்லா இடங்களிலும் கூடி ஆராதிக்க வழிகள் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் எழுந்தருளுவீராக. வல்லமை இந்த மாதத்திலே கர்த்தர் கட்டளையிட்டு திறந்த வாசலை சபைகளுக்கு கட்டளையிட ஜெபிக்கிறோம். இந்தியா தேசம் முழுவதும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் இந்திய தேவ சபை ஊழியர்களை, போதகர்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஊக்கமா ஜெபிக்கிறோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுவிசேஷகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஊழியங்களை தெரிவிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு நன்றி 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 அப்பா. தோத்திரம். சபையை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். தோத்திரம். எல்லைகளில் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக முக்கமா ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊரடங்கு நாட்களில் பலவிதமான காரியங்கள் நீடிக்கிற நாட்களில் கொரோனா வியாதியின் தொற்று இன்னும் பரவிக் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே எழுந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஊக்கமா ஜெபிக்கலாம். நம்ம சபை சென்றிருக்கிற கிராமத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஊக்கமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பாதுகாப்பு எங்கள் எல்லைகளில் இருக்க ஜெபிக்கிறோம். சுகபலன் ஆரோக்கியத்தை ஜனங்களுக்கு கொடுப்பீராக. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த மாதம் எழுப்புதலை மாதமாய் மாற்றுவீராக. புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தர் கிரியை செய்யும்படி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். சபை மக்களுக்காக குடும்பங்களுக்காக எல்லாம் துதிக்கலாம். எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மன்றாடுகிறோம். எல்லார் மேலும் அவங்க பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் நாமத்தை இயேசுவின் ரத்தத்தை சொல்லுகிறோம். ஒவ்வொருவர் மேலும் குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு நீ பாதுகாப்பா இருப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தூரத்தில் இருக்கிற வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் கூட இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். ரபா கரபா. எல்லாரும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த பலவீனங்களும் தீங்குகளும் அணுகாதபடி எல்லாரிடத்திலிருந்து எப்பொழுதும் நன்மையான செய்திகளை இந்த மாதத்தில் நாங்கள் கேட்க செய்வீராக. கர்த்தர் பாராட்டுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கையின் பிரயாசம், தொழில், வருமானம், வியாபாரம், விவசாயத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பெருக்கத்திற்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறுவதாக என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்கு எதிரான தீமைகள் விலக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த மாதத்தில் ஆண்டவரே அடைபட்டிருக்கிற வாசல்களை திறப்பீராக. இந்த மாதத்தில் தடைகளை தகர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நம்மை நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் ஏறெடுங்கள். இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஷபாகரதனா ஷேகோதரபலா கபரபா. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. நீர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்க. கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உடைய வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தேசத்தில் நாம் உட்காருவோம். இந்த அதிகால வேளையிலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே தெய்வ சமூகத்திலே நாம் கூடி வர நமக்கு கிருபை செய்த கர்த்தர் மகிமைப்படுவாராக. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உலகமெங்கிலும் நம்முடைய இந்திய தேசத்திலும் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்தித்து வருகிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் சர்ச்சஸ் கூடி வர்றதுக்கு, சபை மக்கள் கூடி வர இன்னும் நமக்கு பெர்மிஷன் இல்லை. ஆண்டவர் சீக்கிரத்தில் நமக்கு வழிகளை திறப்பாராக. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் ஆமாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இல்லை. பல இடத்துல பல தடைகள் அல்லேலூயா பல விதமான சூழ்நிலை மத்தியில் நாம் இருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் சொல்லுங்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வீட்டில் இருந்தால் கூட நல்லா துதிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நல்லா தேடுங்க. அவர் ஒரு நாள் ஒரு குறை வைக்காம
ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். சந்தோஷமா சொல்லும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு வாக்கு தத்தமாக ஆண்டவர் ஞாபகப்படுத்தின உணர்த்தின அந்த வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் வாசிக்கலாம். அந்த புதிய மாதத்தின் வாக்கு தத்தமாக 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர். He cares for you. அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவர். இந்த மாதத்தில் இதை நீங்க விசுவாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் பலவிதமான எண்ணங்களோடு பல கவலைகளோடு பல சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து இந்த காலங்களிலே உங்களை விசாரிக்கிறார். He cares for you. உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் உங்களை விசாரிக்கிறவராக இந்த காலங்களிலே நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த காலங்களிலே உங்கள் கவலைகளை நீங்கள் எப்படி ஆண்டவர் மேல் வைக்கலாம்? நம்முடைய கவலைகளை நாம் எப்படி ஆண்டவர் மேல் வைக்கலாம்? ஆண்டவர் நம்மை விசாரித்து எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை தேவன் எப்படி விசாரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் கவலைகளை எல்லாம் எப்படி அவர் மேல் வைத்து நம் ஆசீர்வாதத்தை பெறுவது. இந்த மாதத்தில் பிரியமானவர்களே, உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்து அவர் உங்களை விசாரிக்கிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறதுனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவர்களே, நம் கவலைகளை ஆண்டவர் மேல் எப்படி வைப்பது? பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் அந்த கவலைகளை நீங்கள் ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பிரியமான தேவர்களே, உங்கள் கவலைகளை நாம் எப்படி நம்முடைய கவலைகளை கர்த்தர் மேல் வைப்பது என்று சொன்னால், உங்கள் ஜெபத்திலே, through your prayer, உங்கள் ஜெபத்தின் மூலமாக. ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆனால் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவர்களே, ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனையோடு இருக்கிறார். நீங்கள் உங்கள் கவலைகளை ஜெபமாக மாற்றுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவர்களே, உங்கள் உள்ளத்தில் எந்த காரியம் பாரமாக வருகிறதோ உடனே நீங்கள் அதை ஜெபமாக மாற்றுங்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்தில் சின்ன கவலை ஏதாவது இருந்தா கூட அதை ஜெபமாக மாற்றி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனத்திலே, லூக்கா 12வது அதிகாரம் 26வது வசனத்திலே, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? சின்ன காரியம் கூட உங்களால் செய்ய முடியாது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹல்லேலூயா. உங்க கவலையை அவர் மேல வச்சா அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார்.
இந்த கால வேளையில பிரியமானவர்களே, ஜெபத்துல உங்கள் கவலைகளை நீங்க அவருக்கு தெரியப்படுத்தினா அவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்றார், சின்ன காரியம் கூட உங்களால செய்ய முடியாது. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதற்கு ஆண்டவர் சொல்றார், அற்பமான காரியம் கூட உங்களால் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அந்த கவலையை ஆண்டவருடைய ஜெபத்தோடு வையுங்க. Through your prayer, உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் கவலையை அவர் மேல் வைத்து விடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடுங்க. உங்கள் நேரங்களை அதிகம் ஜெபத்துல வைத்து செலவு பண்ணுங்க. இந்த கவலைகளை வைத்து யோசிப்பதை விட்டு அதை எல்லாம் அந்த எல்லா எண்ணங்களையும் ஜெபத்துல கர்த்தருக்கு தெரியப்படுத்த ஆண்டவர் சொல்றார். சின்ன காரியம் கூட உங்களால செய்ய முடியாது. நீங்க கவலைப்பட்டு ஆக போறது ஒன்றும் இல்லை. ஆனா அதை நீங்க ஜெபமா மாத்தினா நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன். நீங்கள் எதிர்பாராத பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் கவலைகளை ஜெபமாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் அந்த கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென் சொல்லுவோமா? அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதற்கு பெரிய காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டளையிடுவாராக. சந்தோஷமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 6வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம் 32வது 33வது வசனம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நிறைய பேர் கவலைப்படுறாங்க. என்னத்தை பிடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுக்கலாம் என்று சொல்லி அநேகர் கவலைப்படுகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக மக்கள் ஹல்லேலூயா அப்படி கவலைப்படலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பிரைஸ் தி லார்ட், விசேஷித்த தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நான் சொல்றாரு. இந்த உலகத்துல மனிதர்களா இருக்கிறவங்க விசேஷித்தவங்க, அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. இந்த கிருபையை பற்றி நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. மற்றதெல்லாம் நீங்க கவலைப்படுறதெல்லாம் உங்களுக்கு நான் நீங்க கேட்கறத விட அல்லது எதிர்பார்க்கிறத விட அல்லது உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். சந்தோஷமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை, உங்கள் விருப்பங்களை இந்த காலங்களில் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. என் தேவைகளை, என் விருப்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிந்திருக்கிற ஆண்டவர் அதை செய்வதற்கு நீங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைப்பதற்கான சொல்றார், அவரை தேடுங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அவருடைய ராஜ்யம் என்பது அவருடைய பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆளுகை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவரை தேடுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். He walked with God. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகம் முழுவதும் அழிந்து போகிற நாட்களும் அவனும் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது, போஷிக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த காலங்களில் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க, அவருடைய ஆளுகையை தேடுங்க. தேவ பிரசன்னத்திலே வாழ்வதை, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள இருப்பதை விரும்புங்க. ஆமென் சொல்லுவோமா? அடுத்த வேதம் சொல்ல, அவருடைய நீதியை
தேடுங்க. அவருடைய நீதி என்பதை ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் எனக்காக பாடுபட்டார். அவர் என்னை நேசிக்கிறார். எனக்காக அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் மேல் வைக்கிற ஒரு பெரிய விசுவாசம், என் மேல் கரிசனை உள்ள தேவன் எனக்கு உண்டு. அவரை விசுவாசித்து அவரை நீங்கள் பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவருடைய ஸ்தோத்திரம், ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும்போது, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரம் மாதிரி பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அதுதான் அவனுக்கு நீதி. இந்த காலவில் ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவரை விசுவாசித்து வாழ்கிற அந்த உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் விரும்புவீர்களா? ஆமென் சொல்லுவோம். எத்தனையோ அற்புதங்கள் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒன்றை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை நாம விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலையில் அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய பிரசன்னத்துல வாழ்வதை நாம் கற்றுக்கொள்ளணும். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பிரியமான தேவர்களே, நீங்கள் அல்லது உங்களுடைய தேவைக்கும் நீங்கள் விரும்புகிறதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல உங்கள் தேவைக்கும் உங்கள் விருப்பத்திற்கும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு தேவை, அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இதெல்லாம் நான் விரும்புகிறேன், அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, நாம செய்ய வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அவருடைய நீதியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்திலே வாழுங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் அல்லது அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் அவருக்காக வாழுங்க. அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அப்படின்னா இயேசுவை ஒவ்வொரு நாளும் தேடுங்க. ஒவ்வொரு நாள் அவரை தேடி அவரை அல்லேலூயா வாஞ்சையோடு தேடுங்க. வேதம் சொல்லுகிறது, ஓ ஹல்லேலூயா, உங்கள் தேவை, உங்களுடைய விருப்பம் இதற்கு அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்படி நாம் அவரை தேடும்போது நம்ம கவலையெல்லாம் யார் மேல வச்சிருக்கோம்? அவர் மேல வச்சிருக்கோம். அவர் தான் நமக்காக கவலைப்படுறார். ஆமென் சொல்லுவோம். நாம் அவரை தேடும்போது he cares for you. அவர் உங்களை விசாரிப்பார். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் மேல் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென் சொல்லுவோம். மூன்றாவதா ஒரு காரியத்தை நாம வாசி ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதா நம்ம கவலையெல்லாம் அவர் மேல வைக்கிறது பேர் சொல்லுது, நீங்க அவருக்குள் அமர்ந்திருங்க, அவர் பாதத்தில் அமர்ந்திருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 41வது 42வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளுக்கு கவலை, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னைக்கு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா. மார்த்தாள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆனால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, கவலைப்படாமல் உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவரால் வைத்துள்ளதற்கு மரியாள் மாதிரி நாம் என்ன செய்ய வேதத்தில் வாசிக்கிறோம். 39வது வசனம், லூக்கா 10:39 வாசிக்கிறோம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. மரியாள் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனா மார்த்தாளுக்கு ஒரே கவலை. ஆனா மரியாள் கவலையெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கு. ஆண்டவர் சொல்றார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமான தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு நல்ல பங்கை கர்த்தர் மாத்திர வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற நாமே சொல்லுவோமா. Good parties for you. உங்களுக்காக கர்த்தர் நல்ல பங்கை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் தெரியும் எது நல்லது எது கெட்டது. யார் ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்காங்களோ
பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு நல்ல பங்கை கொடுக்கிறேன். ஆனா மார்த்தாள் ஆண்டவர் பாத்துல உட்காராம கவலைப்பட்டு அதான் பண்ணிட்டே இருக்கிறான். அங்கங்க போயிட்டு சுத்திட்டு வாரா. அவளுக்கு ஒரே கவலை, நிம்மதி இல்லை. ஆனா ஆண்டவர் பாதத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு மரியாதை உட்கார்ந்து சொல்றார், அவளுக்கு நான் நல்ல பங்கை கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுவோமா? இந்த புதிய மாதத்துல உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சு அவர் பாதத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது என்று சொன்னால், சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை உங்களுடைய எதுவா இருந்தாலும் அதை ஆண்டவர் பார்த்து வச்சுட்டு அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். அவர் செயல்படுவார். ஆமென். அவர் உங்களுக்கு கிரியை செய்வார். அமர்ந்திருங்கள். அதை குறித்து எல்லாம் அவர் சமூகத்தில் வச்சுட்டு உட்கார்ந்துருங்க. அப்படின்னு சொன்னா அமைதியா ரெஸ்ட்ல இருங்க. உங்க இருதயத்தோட வேதனையெல்லாம் அவர் சமூகத்தில் வச்சுட்டு அமைதியா ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களுக்கு எது நன்மை என்று அறிந்திருக்கிறார், அந்த நல்ல பங்கை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பார். சந்தோஷமா சொல்லும் அல்லேலூயா. பிரியமான தேவர்களே, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுவது என்பது நாம் ஜெபிப்பது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவது என்பது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவது என்பது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது. நீங்கள் அமர்ந்திருப்பது. ஆமென் சொல்லுவோமா? இப்படி உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேல வைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, சின்ன காரியம் கூட உங்களால செய்ய முடியாது, ஆனா நான் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வேன். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு கூட கொடுப்பேன். உங்கள் தேவையை விட உங்களுக்கு கூட கொடுப்பேன். நீங்கள் விரும்புகிறதை விட உங்களுக்கு கூட கொடுப்பேன். சந்தோஷமா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அல்லேலூயா நல்ல பங்கை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம்? அல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஓ ஜீசஸ், ஆண்டவருடைய பிரசன்னத்தை காலவெளியிலே நம் ஒவ்வொருவர் மேல் இறங்கி வருகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறார். He cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஷமகர ஷகரபா. ஜெபத்தில் உங்க காரியத்தை அவரிடத்துல தெரியப்படுத்துங்க. அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க. ஓ அவருடைய நீதியை தேடுங்க. அவருடைய நீதியை விசுவாசத்தோட தேடுங்க. Seek his righteousness. ஓ ரபஷிகரபா. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். உங்களால முடியாத காரியம், சின்ன காரியம் கூட முடியாது, ஆனா நான் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கொண்டு வரும். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க. அவரை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. உங்கள் தேவையோட கர்த்தர் உங்களுக்கு அதிகம் கொடுப்பார். நீங்க விரும்புறதோட கர்த்தர் உங்களுக்கு அதிகமா செய்வார். இந்த மாதம் கை தட்டுவோம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இப்படிதான் நடந்தா நல்லா இருக்கும். அதை விட கர்த்தர் இந்த மாதம் அதிகமா செய்ய போகிறார். அவரை தேடுவோம். அவருடைய பிரசன்னத்தை தேடுவோம். அவர் பாதத்துல இருங்க. ரபஷிகோத்ரா. அமர்ந்திருங்க. அமர்ந்திருங்க. ஹல்லேலூயா. கவலை எல்லாம் விட்டுட்டு அமர்ந்திருங்க. ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா. நல்ல பங்கை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஓ ஜீசஸ். ஓ ரபஷிகோத்ரா. ஜீசஸ் உங்கள் கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்பம் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர். ஆமென். இன்பம் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள். இயேசுவை உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள்.
சாத்தானை வீழ்த்திடுங்கள், தோற்கடித்து காலடியும் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனும் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல இயேசு உங்களை விசாரிக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை விசாரிக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வீங்களா? கர்த்தர் என்னை விசாரிக்கிறார். எல்லாரும் சொல்வீங்களா? ஏசப்பா அந்த காலங்களில் என்னை விசாரிக்கிறார், இந்த மாதம் முழுவதும் என்னை விசாரிக்கிறார். சொல்லுங்க, என் பிள்ளைகளை விசாரிக்கிறார். சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை விசாரிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் விசாரிக்கிறார். அவர் விசாரித்து உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். உங்கள் தேவைக்கு நீங்கள் விரும்புகிறதுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். நல்ல பங்கை உங்களுக்காக வைத்திருக்கிறார். எல்லாம் கைகள் தட்டி நன்றி செலுத்துவோமா? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. என் கவலை எல்லாம் உங்க மேல வச்சிடறாப்பா. சின்ன காரியம் கூட என்னால செய்ய முடியாதுப்பா, பிறகு நான் ஏன் கவலைப்படுறேன்? நான் உங்களை தேடுறேன்ப்பா, உங்க பிரசன்னத்தை தேடுறேன்ப்பா. என் கவலையெல்லாம் ஜெபத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்ப்பா. உங்க பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன்ப்பா. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா. சொல்லுங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா. நீங்க எனக்கு யெகோவா ஈரே தகப்பனே, நீங்க அற்புதம் செய்கிறவரப்பா. ஆனாலும் நீங்க கவலைப்பட்டு சின்ன காரியம் கூட நடக்காது. ஆனா நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்க அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுனா நீங்க விரும்புறதை விட, உங்களுக்கு தேவையா இருக்கிறத விட அதிகமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். கை தட்டுவோமா? ஆமென் சொல்லுங்க. அப்பா பாதத்துல உட்கார்ந்தா நல்லது எதுவோ அதை உங்களுக்கு தர போறார். ஆமென். நல்லது எது கூட நமக்கு தெரியாது, ஆனா அவர் நம்ம உங்களுக்கு நல்லதை தான் தருவார். கை தட்டுங்க ஆண்டவருக்கு. இந்த மாசம் கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். நல்ல பங்கை வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறார் கர்த்தர், உங்களை விசாரிக்கிறார். ஓ ஜீசஸ். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த புதிய ஸ்தோத்திரம் ஜூலை மாதத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாதத்துல எங்களை விசாரிக்கிற எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்கள் மேல் கரிசனையோடு இருக்கிறீர் ஆண்டவரே. He cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறார். எங்களோடு பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்துல நீ விசாரிக்கிறேன். ஆமென். உடைய பிள்ளைகள் சின்ன காரியத்தை கூட அளவு எப்படி நடக்கும் பயந்துட்டு இருக்கலாம். ஆனா உடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் வந்திருக்கிறீர். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவைக்கு நான் என்ன செய்வேன்? நான் இதெல்லாம் விரும்புகிறேன், என்ன நடக்குமோ தெரியலையே. ஆனா அதில் தேவையோட அதிகமா, விரும்புகிறதோட அதிகமா நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி அல்லேலூயா உங்க கிருபையினால சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே, உங்க பாதத்துல உட்கார்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஓ உங்க நீதி, உங்க ராஜ்யத்தை தேட உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நல்ல பங்குக்காக நன்றிப்பா. இன்றைக்கு அதை பெற்றுக் கொள்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக. இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக இருப்பதாக. இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எதிரடையான எல்லா இருளின் வல்லமைகளை கடின ஜெயம் எடுக்கிறோம். யாரும் கவலையினால் துய்ந்து போகாமல், கவலைப்பட்டு ஆண்டவரை மறந்து போகாமல், அந்த கவலையெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தேவ பிரசன்னத்தோடு பாதத்தில் அமர்ந்திருந்து மேற்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட ஆமென். நன்மைகளை கிருபைகளை இந்த காலங்களில் கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க மகிமைப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய
கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you.